ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம். எடுத்துக்காட்டு 3.5 கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறான்? அடுக்குகளின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி சுருக்குக. வகுத்தல் விதி நம்ம பயன்படுத்தி சுருக்கணும். பாருங்கள், வகுத்தல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா a/n இஸ் ஈக்குவல் டு a/m கழித்தல் n. அப்போ அடுக்கில் இருக்கிறது நம்ம கழிச்சிடணும். இதுதான் அடுக்கு விதி, வகுத்தலின் அடுக்கு விதி. அப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் 10^8/10^6. அப்போது அடிமானம் ஒன்றே தானே இருக்குது. அப்போ அடுக்கு இருக்கிறதுனால நம்ம கழிச்சிடணும். அப்போது 10^8 கழித்தல் 6. அப்போது 8ல் 6 போச்சுன்னா 10^2. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இதுதான். அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். 2^8 பெருக்கல் 3^5 பெருக்கல் 5^4 வகுத்தல் 3^3 பெருக்கல் 5^3 பெருக்கல் 2^4. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, அடிமானம் இருக்கிறது தனித்தனியாக எழுதலாம். இங்கே 2 இருக்குன்னா இது 2. அப்போது 2^8/2^4 பெருக்கல், அதுக்கப்புறம் 3^5/3^3 பெருக்கல், இங்கே 5^4/5^3. அதே மாதிரி இது கழிக்கணும். பாருங்கள், 2^8 கழித்தல் 4 பெருக்கல் 3^5 கழித்தல் 3 பெருக்கல் 5^4 கழித்தல் 3. அப்போது 8ல் 4 போச்சுன்னா 4. அப்போ 2^4 பெருக்கல் 5ல் 3 போச்சுன்னா 2. அப்போது 3^2 பெருக்கல் 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போது 5^1. இது 2வதுக்கு அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 3வது கொஷின். 3வது பாருங்கள், 6^4/6^0. அப்போது 6^4னா 6^4 கழித்தல் 0 இஸ் ஈக்குவல் டு 6^4 தான் வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை பார்த்திங்கன்னா மாற்று முறைனா 6^4/6^0னா 6^4 6ல் 0 இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு 1. அப்போது 1ஆல் வகுத்திங்கன்னா அதே தான் வரும். அப்போ 6^4ன்னு வரும். அப்போது இதோட விதி பார்த்திங்கன்னா இது அடுக்கில் 0 இருக்கிறதுனால ஒரு மதிப்பு, எந்த நம்பருக்கோ அடுக்கில் 0 இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு 1 தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 3.5 முடிஞ்சிச்சு.